மிக துல்லியமான ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம காட் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம், அதாவது ஏப்ரல் 1 புதன்கிழமை அன்று பங்குனி உத்திரம் வருகின்றது. அன்றைய தினத்தில் முருகப்பெருமானால் உங்களுக்கு நடக்கப் போகும் சம்பவம், கிரக நிலைகளை பொறுத்து என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல இன்றைய தினத்தில், அதாவது இந்த பங்குனி உத்தரத்தில் உங்களுடைய கிரக நிலைகளெல்லாம் எப்படி இருக்கின்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், லாபஸ்தானத்தில் புதன் பகவானும், ராகு பகவானும், செவ்வாய் பகவானும், அயன சயன போக ஸ்தானத்தில் சுக்கிரன் பகவானும், சூரியன் பகவானும், சனி பகவானும் இருக்கின்றனர். அதே மாதிரி பங்குனி உத்திரமான 1/4/2026 அன்று செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகின்றார். இதன் காரணமாக பல சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கப் போகின்றது. தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்தக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களுக்கு அன்றைய தினத்தில் வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக மிக பெரும் அளவிலான கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை கூட வரலாம் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். வேலையில் மட்டும் சிறு பிரச்சனை ஏற்பட்டாலும் மற்ற விஷயங்களில் பெரிய பாதிப்புகள் இருக்காது. தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. அதாவது வேலையில் சிறு பிரச்சனைனாலும் பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓடப்போகின்றார்கள். உங்களுக்கு மிக பெரும் அளவிலான பொருட்சேர்க்கை, செல்வ சேர்க்கை உண்டாகப் போகின்றது. ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் சிறப்பாக இருக்கின்றது. மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லைகள் எல்லாம் தீரப்போகின்றது. கடனால் நீங்கள் பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது. உங்களுடைய செயலை பார்த்து, உங்களுடைய திறமையை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் எல்லாம் விலகி ஓட போகிறாங்க. இவன் எப்படா இந்த அளவுக்கு முன்னேறினா அப்படின்ற மாதிரி வாயடைத்து போக போகிறாங்க. அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களை வந்து சேரப்போகின்றது. திடீர் அதிர்ஷ்டமும் யோகமும் குரு பகவானால் கிடைக்கப் போகின்றது. முருகப்பெருமானால் பெரும் அளவிலான லாபத்தையும் யோகத்தையும் பார்க்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது. கஷ்டங்கள் எல்லாம் செல்வங்களாக மாறப்போகின்றது. வம்பு வழக்குகளில் சாதகமான நிலை உருவாகப் போகின்றது. குடும்ப உறவினர்களால் நீங்கள் மிக பெரும் ஏற்றத்தை பார்க்க போகிறீங்க. சகோதர சகோதரிகள் பக்க பலமாக இருக்க போகிறாங்க. குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற ஒரு நிலையும் உருவாகப் போகின்றது. இத்தனை நாட்களாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்த ஒரு காரியம் சிறப்பாக நடக்கப் போகின்றது. இத்தனை நாள் தடைபட்டு கொண்டிருந்த திருமணம், சுப நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். நண்பர்களால் பெரும் ஆதாயத்தை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீங்க. பெண்கள் வழியில் சில பிரச்சனைகள் வந்தாலும் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. மாணவர்கள் பெரிய வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கப் போகின்றது. உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயமாக பெரிய பாதிப்புகள் இருக்காது. சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எளிமையாக சமாளித்து முன்னேறக்கூடிய வல்லமையை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகின்றார். எல்லா வகையிலையும் ஏற்றமும் முன்னேற்றமும் காணப்போறீங்க. எல்லா வகையிலையும் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். எதிர்த்தவர்கள் எல்லாம் இடம் தெரியாமல் போவார்கள். தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாம் அடியோடு விலகி விடுவார்கள்.
ஒரு நாள் காலம் பதில் சொல்லும். அன்று நான் மிக பெரும் அளவில் வருவேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்த அந்த காலம் இந்த பங்குனி உத்திரம் அன்றுதான். இந்த பங்குனி உத்திரம், அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருகின்றது. தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னா பங்குனி 18ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருகின்றது. பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு சிறப்பான நாள். இந்த தினத்தில் முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னா பல நன்மைகள் உண்டாகும். குறிப்பாக சொல்லணும்னா முருகப்பெருமான் இறைவன் காட்டக்கூடிய 2 அறிகுறியும் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் ஒன்று மிக பெரும் முன்னேற்றத்தை காண்பிப்பார், ஒன்று பிரச்சனைகளில் இருந்து வெளிவர செய்வார். அப்படிப்பட்ட 2 அறிகுறிகளை காண்பிப்பார். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஒன்று யோகத்தையும் ராஜ யோகத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். பண வரவு சிறப்பானதாக அமையும் இதன் மூலமாக. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீங்க, இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை மணியாக சில சம்பவங்களும் நிகழும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு செயல்பட்டாலே மிக பெரும் வெற்றி உங்களுக்கு தான். அதாவது உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். முயற்சியை கைவிடாதீங்க. இந்த பங்குனி உத்திரம் உங்களுக்கு அற்புத ஒரு நாளாக மாறப்போகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அடுத்து வரக்கூடிய பல காலங்களுக்கு, பல வருடங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நிச்சயம் உதவும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரி பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள். அதே மாதிரி பிள்ளைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவ போகின்றார்கள். மனைவியால் மிக பெரும் முன்னேற்றம் உண்டு. தாய் தந்தையால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகின்றது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த நண்பர்கள் எல்லாம் விலகிடுவாங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் செய்து வந்த தர்ம காரியங்களுக்கு பலன்கள் கிடைக்கப் போகின்றது. அதாவது நல்ல காரியங்களை செய்யணும், பலனை எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பலனை எதிர்பார்க்காம நீங்கள் செய்த உதவியால் உங்களுக்கு பெரும் பலன்கள் கிடைக்கப் போகின்றது அப்படின்றதையும் உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். வெளியூர்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பெண்கள், முதியோர்கள் இவங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் மதிப்போட பழகணும். இல்லைன்னா பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும். இத்தனை காலம் உங்களை வாட்டி வந்த நோய்கள் எல்லாம் விலகப் போகின்றது. முட்டி வலி, கை கால் வலி, கண் வலி, காது வலி என்று அவதிப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது. உங்களால் மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகுமே தவிர உங்களால் மற்றவர்களுக்கு என்றுமே தீமை உண்டாகாது. மற்றவங்க தீமை செய்தாலும் அதை பொறுத்து கொண்டு செல்லக்கூடிய மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த பங்குனி உத்திரம் அற்புத நாளாக மாறப்போகின்றது. ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்த்து செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்வை வாழ போகிறீங்க அப்படின்றது 100% உறுதி.